அன்பார்ந்த உறவுகளுக்கு வணக்கம். எப்படியாவது உங்களை சந்திரிச்சணுன்னு இந்த விடாது பெய்யக்கூடிய கடுமையான மழையிலும் அதில் நான் சிதம்பரம், நாகப்பட்டினத்துலேருந்து சிதம்பரம் போயிட்டு சிதம்பரத்துலேருந்து இங்கே இவ்வளோ தூரம் பயணப்பட்டு வந்திருக்கேன். உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு பெரும் மகிழ்ச்சி. எல்லாவற்றிற்கும் மேலாக வரலாற்றை தெரிந்து கொள்ளாத இனம் வாழாது என்று சொல்வது போன்று வரலாற்றை தேடி எடுத்து இந்த பாண்டிய மன்னர்களுடைய ஆதி நகரமாம் கொற்கையிலே, தூத்துக்குடியிலே பாண்டியாதிபதி தேர்மாறன் அவர்களுடைய, நமது பெரும்பாட்டனுடைய 272வது ஆண்டு ஜெயந்தி விழாவை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் இந்த நிகழ்விற்கு இறைவணக்கம் சொல்லி தமிழ்த்தாய் வாழ்த்து பாடி விளக்கேற்றுதல் தொடங்கி இதற்கான நாட்டிய நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்தேறி இருக்கிறது. அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துகளும் வணக்கங்களையும் சொல்லி இதற்கு சிறப்புரை ஆற்ற இருந்த அருட்தந்தை ஜேசுதாஸ் அவர்களையும், அதோடு மட்டுமல்லாமல் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களையும், மரியாதைக்குரிய எனது அன்பு அண்ணன் எம்டி தயாளன் அவர்களையும், இன்னும் பேர் சொல்ல முடியல, நிறைய பட்டியல் நீண்டுகிட்டு இருக்கு. அதனால் உங்கள் அத்தனை பேருக்கும் எனது வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நான் அடிக்கடி நினைப்பது உண்டு, ஏண்டா இந்த இனத்தில் பிறந்தோன்னு. உண்மையிலே நினச்சிருக்கேன், ஏண்டா ஒரு கடலோடி பிள்ளையா, அது ஒரு பரதவரா ஏன் பிறந்தோம் அப்படின்னு பல நாள் நினச்சிருக்கேன். ஆனால் உண்மையில் சொல்லுகிறேன், இன்றளவிற்கு எனக்கு ஒரு பெருத்த நம்பிக்கை வந்துள்ளது. நான் ஒரு மிக பெரிய ஆக பெரும் தொல்குடியான இந்த நிலத்தின் வரலாற்றை உருவாக்கி வரலாறாக வாழ்ந்து வரலாறாக வடிவமைக்கக்கூடிய ஒரு தொல்குடி மக்களாக பிறந்திருக்கிறதுல மிகப்பெரிய மகிழ்ச்சியும் கர்வமும் கொள்கிறேன். ஏன்னா பாருங்க, ஒரு மன்னர், எல்லாரும் சொல்றாங்க ஆங்கிலேயரை எதிர்த்து போராடியவர் இவர்தான் அவர்தான், நிறைய பேசுறோம். நிறைய பேர் போராடி இருக்கிறாங்க. முதல் கட்டமாக ஆங்கிலேயர்கள் கடல் வழியாகத்தான் இந்த இந்திய ஒன்றியம், அதுக்கு முன்னாடி இது இந்திய ஒன்றியம்லாம் கிடையாது, அப்போ உட்புகுந்தாங்க. உண்மையிலேயே அவர்களுடைய தொடக்கம் எந்த இடத்துல இருந்தது? கடலோர பகுதியில் தான். ஏன்னா அவங்க வாணிபம் செய்ய வந்தவர்கள். உலகத்துக்கே நாகரிகத்தையும் வாணிபத்தையும் சொல்லிக் கொடுத்தவர்கள் கடலோடிகள். இங்குதான் வாணிபம் தொடங்கப்பட்டது, இங்குதான் நாகரிகம் வளர்ந்தது, இங்குதான் மனித குலத்தினுடைய வரலாறுடைய நீட்சியினுடைய அச்சாணி முதலில் பதிக்கப்பட்டது. ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம்? எவ்வளோ காலம் தொட்டு இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகுதான் தேடி ஒரு மன்னரை கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஒரு மன்னரை நாகப்பட்டினத்தில் ஒருத்தர் இருந்தார், அவர் தான் முன்னோடியாக முதல் கட்டமாக சண்டையிட்டார், பேசப்படவே இல்லை. இன்றைக்கு இந்த மன்னர், இவர் பாண்டியாதிபதி மன்னர் என்று பரதவ மக்கள் என்று போராட்டம் செய்து நாம் ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறோம் அப்படின்னா நாம தான் பாண்டியர்கள்னு இங்கு சொல்ல வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோம். இப்படி வரலாற்றை அங்கொன்றும் இங்கொன்றுமாக தேடி 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 தேடித்தான் கடத்த வேண்டியதார். இன்னைக்கு பலர் சண்டை போடுறாங்க, நாங்கள் தான் பாண்டியர்கள். பலர் சண்டை போடுறாங்க, நாங்கள் பாண்டியர்கள் என்று. ஆனால் ஒருவர் கூட ஏனப்பா பாண்டியர்கள் மீன் கொடியை வைத்திருந்தார்கள் என்ற கேள்விக்கு பதில் இல்லை. நீங்க கீழடியில ஒரு அகழாய்வு செய்யறாங்க, ஒரு பானை பொறிக்கப்பட்ட பானை கண்டெடுக்கப்படுது. என்ன சின்னம் பொறிக்கப்பட்டிருந்தது? இந்த நிலம் தொட்டு அந்த நிலம் வரைக்கும் வாழ்ந்த மக்கள் தான் பாண்டிய மக்கள். என்ன நமக்கு போராத காலம், நம் முன்னோர்கள் மூத்தோர்கள் நமக்கு சொல்லித்தரல. எவ்வளவு சுருங்கி போயிட்டோம் பாருங்க, எவ்வளவு குறுகிட்டோம் பாருங்க. நம்மளுடைய அதிகபட்ச உழைப்பு கடல் சார்ந்த முதலீடுகள், அதை சார்ந்த வணிகம், அவ்வளவுதான். யாராவது நம் பிள்ளைக்கு பேர் வைப்பதில் இருந்தாவது நம் வரலாற்றை சொல்லி கொடுத்துருக்கிறோமா? திடீஸ்னு ஒரு பேர் வைக்கிறாங்கப்பா, ஒரு பையனுக்கு பேர் வச்சிருக்காங்க திடீஸ். ஏன் நமது பெரும்பாட்டன் தேர்மாறன் அவர்களுடைய பெயரை வைக்கக்கூடாதா உங்கள் பிள்ளைகளுக்கு? நம் குலதெய்வமான வருணன் பெயரை உங்கள் பிள்ளைகளுக்கு வைக்கக்கூடாதா? ஏன் நாம் கடத்தணும்னு நினைக்கவே இல்லை. எங்கிருந்தோ வந்தவர்கள் எல்லாம் இங்கு வரலாற்று பாடம் சொல்லுகிறார்கள், நாங்கள் தான் இந்த மண்ணினுடைய பூர்வ குடிகள் என்று பேசுகிறார்கள். ஆனால் உண்மையிலேயே இந்த மண்ணுடைய பூர்வ குடிகள் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக மௌனித்து போனோம். காரணம் என்ன?
நான் முன்பு சொன்னதுதான், வரலாற்றை தெரிந்து கொள்ளாத இனம் வாழாது. நாம் வரலாற்றை தெரிந்து கொள்ளவில்லை, அதனால் இந்த நிலைமையில் வந்து நிற்கிறோம். இன்றைக்கும் ஒரு சிக்கல் பாருங்க. தொல்காப்பியம் சொல்லுது, புறநானூறு சொல்லுது, பட்டினப்பாலை சொல்லுது, இன்னும் பல்வேறு சங்க இலக்கியங்கள் சொல்லுது, கடலும் கடல் சார்ந்த பகுதியில் வாழக்கூடிய நெய்தல் நில மக்களுக்கான பெயர் பரதவர் என்று. ஆனால் இன்னைக்கு அரசாங்கத்திட்ட போய் எங்களுக்கு பரதவர்னு அரசாணை கொடுங்கன்னு நம்ம கெஞ்சிரும். காரணம் என்ன? நமக்கான அரசியல் பங்கேற்பில்லை. அருமை சொந்தங்களே, இது ஏதோ ஒரு சாதிக்கான கூட்டம் அல்ல, இது ஏதோ ஒரு மத சார்ந்த கூட்டம் அல்ல, மாறாக ஒரு நில மக்களின் உரிமை சார்ந்த ஒரு பெரும் கூட்டமாகத்தான் இதை நாம் பார்க்கணும். நான் சமீபத்தில் ஒரு அரசு அதிகாரியை சந்தித்தேன், தமிழ்நாட்டினுடைய உயர்மட்ட அரசு அதிகாரி. அவர்கிட்ட போய் நான் கேட்குறேன், கடலோர மக்களை, தொல்குடி மக்களை, பரதவர்களை பழங்குடியின மக்கள் பட்டியலில் சேர்க்கணும் அப்படின்னு பேசுகிறேன். அவர் சொல்கிறார், மொத்தம் எத்தனை வகையான மக்கள் இருக்கீங்க? நாங்கள் ஒரு 17 வகையான ஆதி தொல்குடி மக்கள், என்னென்ன தொழில் செய்தார்களோ அதன் அடிப்படையில், சாதி அல்ல, என்ன தொழில் செய்தார்களோ அதன் அடிப்படையில் நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு சொன்னோம். அவர் சொல்கிறார், இந்த 17ஐயும் வேணா அப்படியே பழங்குடியின மக்களுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம், புதுசாக ஒரு பேரை பரதவர்னு ஏற்ற முடியாதுங்கிறார். அவர் சொல்லுகிறார், புதிதாக வந்த பெயர் பரதவர் என்ற சொல் என்று சொல்லுகிறார். என்ன காரணம்? நாம் எல்லா இடத்திலையும் மீனவன் என்ற சொல்லை தான் பயன்படுத்தி இருக்கிறோமே தவிர பரதவன் என்ற சொல்லை பயன்படுத்தவே இல்லை. அதனால் தான் வழக்கொழிந்து விட்டது. உங்கள் வரலாறு, வார்த்தை அல்ல, உங்கள் வரலாறு வழக்கொழிந்து விட்டது. எனக்கு உண்மையிலேயே இந்த வரலாற்று பிரச்சனைகள்லாம் உண்மையிலே தெரியல. நானும் ஒரு சக பிள்ளையாக, உங்களுக்கு தெரியும், கடலோரத்தில் வாழ்கிற ஒரு பொம்பளை பிள்ளை எப்படி வளருமோ அப்படி வளர்ந்தவள் தான். ஆனால் 2013 ஒரு வேலைக்கு போகிறேன், இந்த கரும்பு தின்ன கூலிம்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வேலை, சம்பளமும் கொடுத்து உனக்கான உரிமை என்னன்னு சொல்லி கொடுக்குற வேலை. அந்த வேலைக்கு போன பிறகு ஒரு 2-3 புத்தகத்தை தான் படித்தேன். 2 புத்தகம், 2மே சட்ட புத்தகம். ஒன்று கடலோர முறைப்படுத்துதல் சட்டம், இன்னொன்று தமிழ்நாடு மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டம். இந்த 2 சட்டத்தை படிச்சிங்கன்னா நம்மளை எந்த இடத்துல வச்சுருக்காங்கன்னு தெளிவாக தெரிஞ்சிடும். இந்த 2 சட்டத்தை படித்ததனால்தான் நிலமற்ற அகதிகளாக, எப்படி இவருடைய பேரப்பிள்ளைகள் நிலமற்ற அகதிகளாக இந்த மண்ணில் நாம் இருக்கிறோம். இந்த வாலி புரிந்ததனால்தான் ஏன் நமக்கான உரிமை பெறப்படலை அப்படின்ற ஒரு கேள்வி எழும்புது எனக்குள்ள. அதற்கான முதல் காரணம் என்ன அப்படின்னா, நமக்கான அரசியல் அதிகாரமோ அரசியல் பங்கேற்போ இல்லை. கிட்டத்தட்ட 15 சட்டமன்ற தொகுதிகள் கடலோர மக்களுடைய வாக்குத்தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும். 15 சட்டமன்ற தொகுதிகள். ஆனால் ஒரு தொகுதியாவது கடலோர மக்களுக்கான பங்கீடாக இதுவரைக்கும் வழங்கப்பட்டிருக்கிறதா? நாம் கேட்டிருக்கிறோமா? இந்த மக்களுடைய வாக்குத்தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் என்றால் இந்த மக்கள் இருந்து ஒருத்தரை வேட்பாளராக நிறுத்துவோன்னு யாராவது இதுவரை ஒரு கட்சிகளில் பேசியிருப்போமா? இல்லை. நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும், நான் ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு போனேன்? இந்த காரணங்களால் தான். நிறைய பேர் என்னை கேட்டிருக்கிறாங்க, நிறைய பேர் இந்த காரணத்தினாலே என்னை ஒதுக்கி இருக்கிறாங்க. எல்லா கட்சியும் கூப்பிட்டு கூட பேச்சுவார்த்தை நடத்துவாங்க, என்னை கூப்பிடணும்னு எண்ணம் இருக்கும், நான் வந்து பேசணும்னு அவங்களுக்கு விருப்பம் இருக்கும். ஆனாலும் நான் சார்ந்திருக்கிற கட்சி எதுவும் நிராகரிக்கப்பட்ட கட்சி மாதிரி. ஏனென்றால் அதிகாரம் அல்ல, இங்க அதிகாரம் படைத்தவர்கள் மட்டும்தான் பேச முடியும் என்ற நிலைமை இருக்கிறது. முதல்ல அதை ஒழிக்கணும். அடிமைப்பட்டு கிடந்தவன் தான் பேச முடியும், ஏனென்றால் அவனுக்கு தான் வலி தெரியும். முதல்ல ஒற்றிசைவா இருக்கணும், ஒன்றிணையணும். கடலோர மக்களுடைய வாக்கு தீர்மானிக்கும் தான், நாம் தீர்மானிக்கும். எப்படி தீர்மானிக்கும்? ஒட்டுமொத்தமாக நின்றால் தீர்மானிக்கும். ஒரு கட்சி பக்கம் இவர்கள், ஒரு கட்சி பக்கம் அவர்கள், ஒரு கட்சி பக்கம் அவர்கள் என்று இருந்தால் எப்படி தீர்மானிக்கும்? ஒன்று திரளுமா வேணாமா? அண்ணன் பேசும்போது சொன்னார், நான் பழவேற்காடுலேருந்து தொடங்கி இந்த பக்கம் நீரோடி வரை உள்ள மக்களை ஒன்று திரட்டி ஒரு மிகப்பெரிய அளவில் மாநாடு நடத்திட்டோம்னு வச்சுக்கோங்கண்ணே, நாம தான் உலக சாதனையாளர்கள். ஏன்னு கேளுங்களேன், நம்மளை மட்டும்தான் ஒன்று கூட்டவே முடியாது. நிஜமாங்க, நம்ம மக்களுக்கு நண்டு சாப்பிட சொல்லி கொடுத்தோம், மொத்தமாகவே நண்டு குணத்தை நாம் எடுத்துக்கிட்டோம். நீங்கள் ஒரு நண்டு ஏறும் பாருங்களேன், இன்னொரு நண்டு என்ன செய்யும்? இவன் தப்பிக்கிற வழியை கண்டு அப்படியே பார்த்துட்டே இருந்து நம்மளும் தப்பிச்சிடும் அப்படின்னு நினைக்குமா? இவன் மட்டும் எப்படா தப்பிக்கலாம்?
பிடிச்சி இழுக்கும். அந்த நண்டு பார்த்துருக்கீங்களா? இந்த குணம் இயல்பாகவே மனிதர்களுக்கு இருக்கவே கூடாத குணம். அதனால தான் அது நண்டுகிட்ட இருக்கு, மனுஷங்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு. ஆனால் நாம் என்ன செய்ய விரும்புகிறோம்? நீங்கள் சிந்திச்சு பாருங்களேன். எனக்கு இந்த ஒரு கேள்வி இருக்குது. இது சில பேருக்கு கோபத்தை உருவாக்கலாம். ஆனால் நேர்மையான கேள்வி என்றால் உங்கள் மனசாட்சி உங்களை கேள்வி கேட்கட்டும். கிட்டத்தட்ட 15 கடலோர மாவட்டம், தற்போதைக்கு 15 கடலோர மாவட்டம். இதில் பல அமைப்புகள் இருக்கு, பல சங்கங்கள் இருக்கு, பல தலைவர்கள் இருக்கிறார்கள். நம் பிரச்சனைகளை பேசுவதற்கான அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஆட்கள் கூட இருக்கிறார்கள். ஏன் இத்தனை பேர் ஒன்றிணையல? ஏன் இத்தனை பேர் நமக்கான பலத்தை உறுதி செய்யல? ஏன் நமக்கான அரசியல் அதிகாரத்தை, பங்கேற்பை உறுதி செய்யல? ஒரு மாவட்டத்தில் பிரச்சனை, போராட்டம், போராடுறோம், கலைஞ்சிடுறோம். இலங்கை கடற்படை கைது செய்து போராடுறோம், கலைஞ்சிடுறோம். கூடங்குளம் அணுமின் நிலையம் போராடுறோம், கலைஞ்சிடுறோம். தூத்துக்குடி துப்பாக்கி சூடு போராடுறோம், கலைஞ்சிடுறோம். அவ்வளவுதானே. நிரந்தரமான போராட்டம், நிரந்தரமான போர்க்குணம். ஏங்க எல்லாரும் மனிதர்களோடு சண்டையிடுவாங்க, நாம் இயற்கையோடு சண்டையிடுகின்ற ஒரு கூட்டம். போராட்ட குணம் என்பது நம் வாழ்க்கையின் வழித்தடமாகவே அமைஞ்சிருக்கு. என்னைக்காவது அலை அடிக்குது, நான் கடலுக்கு போனேன், திரும்பி வந்த ஒரு கடலோடியை பார்த்துருக்கீங்களா நீங்க? ஏன்? அதை தாண்டி போனாதான் அவன் மீனவனே. ஒரு அலையை எதிர்த்து சண்டை போடக்கூடிய ஆற்றல் இருந்த நமக்கு இந்த அரசியல் தளத்தை எதிர்த்து சண்டை போட நமக்கு ஆற்றல் இல்லை. காரணம் என்ன? நாம் அடிமைப்பட்டு போனோமா? அலட்சியப்பட்டு போனோம். ஏன்? அவங்களுக்கு தானே பிரச்சனை, நமக்கு என்ன? நீங்க விவசாயிகளே பாருங்களேன், விவசாயிகளுக்கு தானே பிரச்சனை, கடலோர மக்களுக்கு என்ன? கடலோர மக்களுக்கு தானே பிரச்சனை, விவசாயிகளுக்கு என்ன? அவர் சேத்துல கால் வைக்கலாம், நாம சோத்துல கை வைக்க முடியாது. நம்ம கடல்ல கால் வைக்கலாம், மொத்த பேரும் சாப்பிட முடியாது புரதச்சத்துக்கு. அப்படித்தானே? முன்னாடி பணம் இல்லை, பணம் இல்லை. எப்படி இருந்தது? நாம உப்பு விளைவிப்போம், அவங்க நெல் விளைவிப்பாங்க. நாம இங்க மீன் பிடிப்போம், அவங்க கோதுமை விளைவிப்பாங்க. அவங்க காய்கறிகள் போடுவாங்க, நம்ம கருவாடு போடுவோம். இப்படித்தானே இருந்தது. பண்டமாற்று முறை தானே இருந்தது. பணம் இடையில் தானே வந்தது. அப்போ ஒன்று இல்லாம இன்னொன்று இல்லை. அப்ப அந்த மக்களுக்கு பாதிப்பு என்றால் நாம இங்க வாழ முடியாது, வளர முடியாது. அப்படித்தானே பார்க்கணும். உழைக்கும் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி இருந்தால் நம் வாழ்வில் போராட்டமே இருந்திருக்காது. ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, இந்த இனத்தினுடைய வரலாற்றை நீங்கள் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், சிந்திச்சு பாருங்க. ஒரு பெரிய ராசாதி ராசனுடைய சத்தியம் மட்டும் சொல்றேன், அவருக்கு பூ போடும்போது என் உடம்பு சிலிர்க்குது. ஜெனட்டிக்கா கூட இருக்கலாம். நீங்க சிந்திச்சு பாருங்க. ஒரு பெரிய மன்னன், அந்த மன்னனுடைய பேர பிள்ளைகளா நீங்கள்? என்றைக்காவது அவருடைய செயல்பாட்டில் நாம் அந்த ரத்தம் நம்ம உடம்புல ஓடுகிறதே, அவருடைய பேர பிள்ளைகள் நாம் ஒரு பெரிய பெரும்பாட்டனுடைய வாரிசுகள் நாம் என்றைக்காவது நாம் கண்டு வந்திருக்கோமா? இருந்திருந்தா இந்த வாழ்க்கையை நாம் வாழ்வோமா? எல்லோருக்கும் மனதில் ஒரு எண்ணம் இருக்கு, நாம படிக்கணும், வளரணும், சம்பாதிக்கணும், நம் பிள்ளைகளை படிக்க வைக்கணும், அவங்க வளரணும், அவங்க சம்பாதிக்கணும், 60 வயசுல ரிட்டையர்மெண்ட் ஆகும். இதற்கு பேர் மனித வாழ்வா? இதற்கு பேர் மனித வாழ்வா? எல்லா உயிரினங்கள் போல அதுவும் ஒரு வாழ்வு. உண்மையில் வாழ்வு எதுவாக இருக்க வேண்டும் தெரியுமா? ஒன்று, நீ வாழ்கின்ற நிலத்திற்காக இருக்க வேண்டும், இல்லை என்றால் உன் இனத்திற்காக இருக்க வேண்டும். இந்த ஒட்டுமொத்த நிலப்பரப்பை ஆட்டு வைக்கக்கூடிய ஆற்றலாக உன் வாழ்வு இருக்க வேண்டும், இல்லையா? அப்ப எப்படி மாறும்? அரசியல் அதிகாரம் என்று மக்களே, அதிகாரம் மிக வலிமையானது. சிந்திச்சு பாருங்க. மரியாதைக்குரிய உலகத்தின் மாமேதை அண்ணல் அம்பேத்கர் இன்னைக்கு கொண்டாடுறோம். ஆனா அந்த அம்பேத்கர் அவர்களே என்னுடைய குரு சிங்காரவேலர் தான் என்று சொன்னார். ஆனால் அந்த சிங்காரவேலர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பேசப்படுகிறாரா? இன்னைக்கு எல்லாரும் கம்யூனிஸ்ட் இருக்காங்க, நிறைய கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்கள் இந்த மண்ணில் பேசப்படுகிறது. ஆனால் இந்த மண்ணில் கம்யூனிசத்தை விதைத்தவன் நமது பெரும்பாட்டன். தொழிலாளர்களுக்காக போராடினார். அப்போ கூட அவருடைய பரந்த சிந்தனையை பாருங்க. தான் சார்ந்திருக்கக்கூடிய மக்களுக்காக மட்டுமே அவர் போராட்டம் இல்லை. அறிவார்ந்த சொந்தங்களே, உலகத்தில் எங்கெல்லாம் தொழிலாளர்கள் இருந்தார்களோ அத்துணை தொழிலாளர்களுக்கும் சேர்த்து போராடிய ஒரு பரந்துபட்ட மனிதர் சிங்காரவேலர். பேசப்பட்டாரா? இங்கு ஒரு கடலோடி கால் ஊன்றவே முடியாது என்ற சூழல் தான் இருக்கு. மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தார், மரியாதைக்குரிய எனது அன்பு அண்ணன் KPP சாமி அவர்கள். அவர் ஒரு வார்த்தையை சொன்னார். சட்டமன்றத்தில் நான் மீனவ மக்களுக்காக ஏதாச்சும் பேசினேன்னு வச்சுக்கோங்களேன், நான் பேசுறது சரியா தப்பான்னு ஏற்றுக்கிட்டு
கைதட்டி ஆர்ப்பரிக்க கூட ஆள் இல்லாத அனாதையாக நான் நின்றிருக்கிறேன் என்ற வலியை சொன்னார். உண்மையிலேயே அந்த வலி, அந்த வார்த்தையெல்லாம் எனக்கு சாதாரணமாக கடந்து போயிருக்கலாம். ஆனால் என் உள்ளூர தெரிகிறது, நாம் அனாதையாக்கப்பட்ட மக்களாக அமைச்சரவையில் கூட நின்றோம் என்று. நான் நமக்குள்ள பெரும் பிரச்சனை என்ன தெரியுமா? நம்மை போன்றவர்களை, நம் சக மனிதர்களுக்கான அரசியல் அறிவை ஊட்டி வளர்த்தெடுக்கின்ற வேலையை நாம் செய்யணும். இந்த இடத்துல யாருக்கு மரியாதை கிடைக்கணும்ன்றது முக்கியம் இல்லை, யார் கொண்டாடப்பட வேண்டியது என்பது முக்கியம் அல்ல. இந்த இனத்தின் பிள்ளைகள் கொண்டாடப்பட வேண்டியவர்களா இல்லையா, அதுதான் முக்கியம். இங்க பிரச்சனையே அதுதான். எவ்வளவுங்க புரிய வைக்கிறது? 2013 வேலைக்கு சேர்ந்ததுலேருந்து 2014 ஊர் ஊராக கத்திருக்கேன். உங்களுக்கு தெரியுமா? இதே தூத்துக்குடி மண்ணில் கடற்கரையோர கிராமங்களில் எல்லா ஊர்லேயும் வீதி நாடகம் ஆடியிருக்கேன், தெருக்கூத்து. எனக்கு திருமணமாகி ஏற்கனவே ஒரு பையன் இருந்தான் இங்கே. நான் வந்து தெருக்கூத்து நடிக்கும் போதெல்லாம் எங்கள் அப்பா அதிகமாக வந்து ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தாரு. நான் தெருவில் கூத்தாடுறேன்னு தெரிஞ்சால் எங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்க? அப்படி இருந்தும் கூட இந்த சிஆர்எஸ் சட்டத்தை எதிர்த்து பறை இசைச்சு மக்களுக்கு நாடக வடிவில், இசை வடிவில் சொல்லி புரிய வைப்போம்னு பழவேற்காட்டிலேருந்து, எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி பழவேற்காட்டிலேருந்து நீரோடி வரை வீதி நாடகம் போட்டோம் புரிய வைப்பதற்காக. அதே போன்று நான் இந்த கட்சிக்கு வருவதற்கு முன்பும் சரி, வந்த பிறகும் சரி, நமக்கு உரிமைக்கான பிரச்சனையை, நமக்கான என்ன பிரச்சனை இருக்கு என்பதையாவது சொல்லி நம் வாழ்நாளை முடிச்சிடுவோன்னு கூட நினைச்சேன். சிந்திச்சு பாருங்க, எவ்வளவு கடினம் பாருங்க. நாம எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கோன்னு நமக்கே தெரியாத ஒரு கூட்டமா இருக்கணும். ஒரு சட்டம் இருக்குங்க, 2020 நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டம். அந்த சட்டம் சொல்லுது நீங்க 8 மணி நேரம் தான் கடல்ல இருக்கணும்னு. சட்டம் வந்து எவ்வளவு நாள் ஆகுது? 4 ஆண்டுகள் ஆகுது. இந்த 4 ஆண்டுகள்ல நீ 8 மணி நேரம் தான் கடலில் இருக்க வேண்டும் என்று சட்டம் போடப்பட்டது யாருக்கு? நமக்கு. இந்த சட்டம் இருக்கிறது என்றாவது நமக்கு தெரியுமா? ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு தான் நீ மீன் பிடிக்க வேண்டும், சட்டம் இருக்கு. இந்த சட்டத்தை அமல்படுத்தின வரைக்கும் நம் மக்களுக்கு பிரச்சனை புரிய போறது இல்லை. டிரைவிங் லைசன்ஸ் கேட்குறாங்க. நீங்க இங்க உட்கார்ந்துருக்கவங்க எல்லாம் லைசன்ஸ் வாங்கி தான் போட்டு ஓட்டுனீங்களா? எந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ல போய் கோச்சிங் எடுத்துட்டு வந்தீங்க நீச்சல் பயிற்சிக்கு? நீங்க ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ல நீச்சல் பயிற்சி கோச்சிங் முடிச்சு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்தா தான் உங்களுக்கு டிரைவர் சர்டிஃபிகேட். சட்டம் இருக்கு. எவ்வளவு கொடுமை பாருங்க. எந்த மக்களுக்காக சட்டம் இயற்றப்பட்டதோ அந்த மக்களுக்கே தெரியப்படுத்தாமல் 4 ஆண்டு காலம் அந்த சட்டம் அமல்ல இருக்கு. இதை விட கொடுமை வேற ஏதாவது உண்டா? இப்பவும் சொல்றாங்களே தடைக்கால நிவாரணம், மழைக்கால நிவாரணம். இது என்னங்க? இது என்ன? இது இந்த கடைக்கு போனீங்கன்னா மளிகை ஜாமான்லாம் வாங்கினீங்கன்னா அவல் கொஞ்சம் கொடுப்பாங்க, அவல் சக்கரைலாம் முன்னாடி. இப்போ தான் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இப்போ பையே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ காய்கறி வாங்கினா கருவேப்பிலை கொடுக்குற மாதிரி. அதான் இப்போ எக்ஸாக்டாக சொல்லணும்னா, அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய்க்கு மளிகை பொருள் வாங்கினோம்னா கொஞ்சம் அவல், சக்கரை, பொட்டுக்கடெல்லாம் போட்டு மடித்து தருவாங்க. அது ஒரு ஊரில் ஒரு பேர் சொல்லுவாங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறது. அப்படித்தான் ஒவ்வொரு ஆட்சி அதிகாரம் மாறும்போதும் பார்த்தீங்கன்னா, இவர் 3000 ரூபா கொடுத்தாரா, இவர் 5000 ரூபா கொடுப்பாரு. இவர் 5000 ரூபா கொடுத்தாரா, அவர் 6000 ரூபா கொடுப்பார். என்ன கணக்கு? என்ன கணக்கு? தமிழ்நாட்டில் குறைந்தபட்ச கூலி சட்டம் குறைஞ்சது 8 மணி நேரம் உழைச்சோம் அப்படின்னா 400லேருந்து 450 ரூபா தொடக்கம். நான் சொல்றது ரொம்ப மினிமம் வேஜஸ். அந்த மினிமம் கூலி 450 ரூபா கொடுக்கணும் 8 மணி நேரம் வேலை செஞ்சா. ஆனால் ஒரு கடலோடி நேர கணக்கே கிடையாது, நேர கணக்கே கிடையாது. 12 மணி நேரம் வேலை இருக்கும், 18 மணி நேரம் வேலை இருக்கும், 24 மணி நேரம் வேலையும் இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவருக்கான குறைந்தபட்ச கூலி சட்டத்தின் வாயில ரொம்ப கம்மியாகவே வச்சுப்போம், 500 ரூபாய். 60 நாள் தடைக்காலம். எவ்வளோ வரணும்? எவ்வளோ வரணும்? 30,000 வரணுமா? என்னைக்காவது எனக்கு 30,000 ரூபா கொடுங்க, எதுக்கு இந்த 6,000 ரூபா, எதுக்கு இந்த 4,500 ரூபா கேட்டிருக்கோமா நம்ம? இது சலுகை, இது உரிமை. சலுகையை பேசுவதற்கு அரசியல் கட்சிகள் இருக்கு, அறிவிச்சிருந்தவர்களே. உரிமையை பேசுவதற்கு இந்த கூட்டம் மட்டும்தான் இருக்கும். நம்ம இப்போ வரைக்கும் சலுகை தான் கேட்டுட்டு இருக்கோம், உரிமையை கேட்பதில்லை. அப்ப நாம எப்படி இருக்கிறோம் என்பதை பார்க்கணும். நீங்க வாழ்ற நிலத்துக்கு 72% மக்களுக்கு வாழ்ற நிலத்துக்கு பட்டா இல்லை. இந்த சுனாமி நிரந்தர குடியிருப்புன்னு ஒன்று கொடுத்தாங்களே, குடியிருப்பு மட்டும்தான் நிரந்தரம்.
இந்த பட்டால 17 கண்டிஷன் இருக்கு. உலகத்தில் யாராவது இந்த கண்டிஷன்ஸை ஏற்றுட்டு கையெழுத்து போட்டு அந்த பட்டாவை வாங்குவாங்களா? அதை விற்க முடியாது, அந்த வீட்டை அடகு வைக்க முடியாது, உங்கள் பிள்ளைகளுக்கு எழுதி வைக்க முடியாது, ரீகன்ஸ்ட்ரக்ஷன் மறு கட்டமைப்பு பண்ண முடியாது. அந்த வீட்டுக்கு கீழே ஏதாவது கனிம வளம், நிலத்துக்கு கீழே கனிம வளம் இருக்குன்னா எந்தவித நஷ்டம் இல்லாமல் அந்த வீட்டை நீங்கள் காலி பண்ணி கொடுக்கணும். உங்கள் பழைய இடத்துக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. இத்தனை கண்டிஷன்ஸ் இருக்கு. நான் ரொம்ப முக்கியமானதை மட்டும் சொல்றேன். இதில் தான் கையெழுத்து போட்டு சுனாமி குடியிருப்பை வாங்கியிருக்கோம். சொந்த மண்ணில் அகதிகள் போல இருக்கும். யாருடைய பேர பிள்ளைங்க? யாருடைய பேர பிள்ளைங்க? இந்த மன்னனோட பேர பிள்ளைங்க. உலகத்திற்கு அறிவை கடன் கொடுத்த இனம் தமிழினம். இன்னைக்கு எவ்வளவு சுருங்கிட்டோம் பாருங்க. தமிழரில் பேசப்படுகின்ற ஆட்கள் இல்லையா? உண்மையிலேயே இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் கப்பலுடைய தமிழன் மற்றவர்களை போன்று இந்த மண்ணில் பேசப்படுகிறாரா? தமிழ் மண்ணுக்காக தமிழுக்காக மூச்சை விட்ட அத்துணை பேரும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ நான் வந்த உடனே சொல்றாங்க, அவர் எவ்வளோ நுட்பமான ஆள் பாருங்க. வீரபாண்டிய கட்டபொம்மனே இந்த மண்ணுக்கு வந்தார்னா நம்ம தாத்தா வீட்டில் தான் வந்து உட்காந்துருப்பாராம்மா. அவர் உட்காந்துருந்த இதுதான் அந்த சோஃபா. இப்போ சோஃபா, அப்போ ஏதோ வேற பேர் இருந்திருக்கு. வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்தா இங்கே தான் வந்து உட்கார்ந்துருக்கணும். ஏன்னா அவ்வளவு நட்பு பாராட்டி இருக்கிறாங்க. என்ன பேசியிருக்காங்க? இல்லை விடுங்க விடுங்க, அவங்க ஏதோ பேசிக்கிறாங்க, விடுங்க. இல்லை அவங்க 2 பேர் ஏதோ பேசிக்கிறாங்க, விடுங்க அண்ணா, விடுங்க நான் விடுங்க, வாங்குங்க. அப்போ நம்ம எப்படிப்பட்ட ஒரு வரலாற்றை தெரிந்து கொள்ளாமல் இருந்துட்டோம். மிக முக்கியமாக ஒன்றை சொல்லுவேன். இந்த இனத்தின் பிள்ளையா பிறந்ததுல நான் மறுபடியும் சொன்னது போன்று ஏன் பெருமை கொள்கிறேன் என்றால், யாரையும் கெடுத்து பழக்கம் இல்லை, எவன் உழைப்பையும் சுரண்டி பழக்கம் இல்லை. தற்சார்பு பொருளாதாரம் என்ற ஒன்றை இந்த உலகத்துக்கு சொல்லிக் கொடுத்தவன் கடலோடி. உன்னால உன் சுய உழைப்பால வாழ முடியும் என்று சொல்லிக் கொடுத்தவன் கடலோடி. உழைப்பை தவிர வேறொன்று அறியாதவன் கடலோடி. இங்க பகை பாராட்ட தெரியாது, வன்மப்பட தெரியாது, யாருக்கும் நஞ்சு வைக்க தெரியாது, யாரையும் கொலை செய்ய தோணாது. நீங்க எவ்வளவு பெரிய கொடூரக்காரனா இருந்தாலும் சரிதான். நான் பார்த்த உண்மையிலேயே வியந்த ஒரு விஷயம், இந்த ரத்த அணுக்கள் நமக்குள்ளும் இருக்கிறது அப்படின்னு சிலிர்க்குது பாருங்க உடம்பு. எனக்குள்ள வந்தேன்னா நீங்க யார் வீட்டுக்கு போனாலும் சோறு போடுவாங்க. நீங்க தெரியாத ஒரு வீட்டுக்கு போங்களேன், நான் எங்கேருந்தோ வந்திருக்கேன், எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லுங்களேன், அவனுக்கு இல்லை என்றாலும் வந்தவருக்கு உணவளித்து விட்டுத்தான் மறுவேலை செய்வான். நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் இதை. நான் ஒரு கிராமத்தில் கூட போய் இந்த ஊருக்கு போயிருக்கேன். இது யார் ஊருன்னு தெரியல, எனக்கு சொந்தக்காரங்களும் இல்லை பந்தக்காரங்களும் இல்லை, நான் பசியோடு திரும்பி வந்ததே இல்லை. நான் மட்டுமல்ல, நான் நிறைய பேர் இதை சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி ஒரு ஆகப்பெரும் கூட்டம் வந்தாரை வாழ வைத்து வந்தவருக்கெல்லாம் வழிகாட்டி, அப்படி ஒரு கூட்டம் இப்படி சுருங்கி போய் மிக மோசமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும். ஏதுமற்ற கூட்டமாக, அரசியல் பங்கேற்பு இல்லாத கூட்டமாக மாறி போயிருக்கும். இனிமேலாவது ஒரு பெரும் படை இருக்கிறது, ஒன்று திரண்டு நமக்கான ஆற்றலை படைக்கக்கூடிய ஒரு மிக பெரும் படையாக இந்த பரதவ மக்களுடைய படை மாறி இருக்கிறது என்ற வரலாற்று சிறப்பை தயவு செய்து உருவாக்குங்க. ஏன்னா ரொம்ப நாளைக்கு எங்களாலையும் கத்த முடியல. வீட்டிலலாம் என்ன சொல்லிவிட்டாங்க, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் கத்த முடிஞ்ச வரைக்கும் கத்தணும். என்ன சொல்லிட்டாங்க, போதும் போதும் குடும்பத்தையும் பாருங்க, என்ன உன்னை தண்ணி தெளிச்சா விட்டுருக்கு. நான் நிறைய அழுதுருக்கேன், நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன், எவ்வளவோ போய் சொல்கிறோம். நான் தேர்தலில் நிற்கும் போது ஒவ்வொரு கிராமத்துலேயும் போய் பேசுவேன். ஒரு அம்மா ஒரு நாள் போய் துண்டறிக்கை கொடுத்தேன். நான் என்னமோ எனக்கு பொழப்பு தளப்பு இல்லாமல் இந்த அரசியலில் வந்து நின்று சம்பாதிச்சு பெரிய பேரும் புகழும் வாங்கி அமைச்சரவையில் இடம்பெற்று சட்டமன்ற உறுப்பினரோ நாடாளுமன்ற உறுப்பினரோ அல்லது பெரிய அமைச்சராகி நான் என்னமோ சொத்து சேர்க்க அரசியலுக்கு வந்தேன். நான் துளியும் விருப்பம் இல்லாமல் தான் இந்த அரசியலுக்கு வந்தேன். ஏன் வந்தேன் தெரியுமா? ஒரு வார்த்தையால் வந்தேன். இந்த இனத்துக்கான போராட்டத்துக்கான விடுதலைக்காக அரசியல் பங்கேற்புக்காக பேசுகின்ற நீ
அந்த இடத்தை நிரப்புவதற்கு வர தயங்கினா மற்றவங்க எப்படி வருவாங்க என்று கேட்டார் எங்க அண்ணன். அந்த ஒற்றை கேள்விக்காக வந்தேன். உண்மையிலேயே நான் வந்த பிறகு உண்மையிலேயே அனுபவிச்சது கொஞ்சம் நஞ்சம் அல்ல. ஏன் வந்தோம்? இந்த மக்களுக்காகத்தானே பேச வந்தோம். ஆனா இவர்களாலே நிராகரிக்கப்பட்டோம். உண்மையிலே எவ்வளவு வலியா இருக்கு யோசிச்சு பாருங்களேன். எங்க அம்மா என்ன தோக்கடிக்கிறாங்கன்னா எவ்வளவு வலியா இருக்கும். எங்க அப்பா என்ன தோக்கடிக்கிறாங்கன்னா என்ன எவ்வளவு வலியா இருக்கும். நான் யாருக்காக சண்டை செய்ய இருக்கிறேன்? உங்களுக்காக சண்டை செய்ய வந்தேனோ அவர்களாலே தோற்கடிக்கப்பட்டு தூக்கி எறியப்பட்டேன். அதோட வீட்டில் போய் உட்கார்ந்துருக்கலாம். என்ன பல பேர் அதான் சொன்னாங்க, நீ யாருக்காக கத்திரியோ அந்த மக்கள் புரிஞ்சிக்கவே இல்லை, அப்புறம் ஏன் நீ போய் பேசுற? நான் பரங்கிப்பேட்டையில் ஒரு தனியார் அனல் மின் நிலையம், இதுவே தூத்துக்குடி பிரச்சனையாக போய் நான் வந்தேன். அக்காட்ட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். குழந்தைய தூக்கிட்டு வந்தேன். வர்ற வழியில் என் கார் டயர் பஞ்சர் ஆகிடுச்சு. அதனால் வேற ஒரு வண்டியை மாற்றி ஏறுவோன்னு பேருந்தில் ஏறிட்டேன். ஏறின பிறகு தான் இங்கே இருக்கக்கூடிய எங்கள் மீனவ பெண்கள் சங்கத்தை சேர்ந்தவங்க, இல்லை இங்கே பிரச்சனை ஆகிட்டு இருக்கு, வராதிங்க, திரும்பி போங்கன்னு சொன்னாங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்தேன்னு வச்சுங்க, நம்மளும் அதில் போய் சேர வேண்டிய ஆள் தான். உண்மையிலேயே பரங்கிப்பேட்டையில் ஒரு அனல் மின் நிலைய போராட்டம். நான் அப்போ மாவட்ட ஆட்சியர் பணிக்காக படித்து கொண்டிருக்கிறேன். என் மீது வழக்கு போட்டால் என் வாழ்நாளில் அந்த பரீட்சையை எழுத முடியாது. தெரிந்தும் அந்த போராட்ட களத்துக்கு போனேன். வழக்கு போட்டாங்க, வாழ்வு தொலைஞ்சு போச்சு. அதற்கு பிறகு அரசியல் நிகழ்வு வந்ததும் தோல்வி. 2019 நான் வடசென்னையில் போட்டிட்டேன். 2021 பூம்புகார் சட்டமன்ற தேர்தலில் போட்டிக்கிட்டேன், தோல்வி. இப்போ 2024 மயிலாடுதுறையில் போட்டிட்டேன், தோல்வி. யாரால் தோற்கடிக்கப்பட்டேன்னு தெரியுமா? இந்த இனத்தின் பிள்ளைகளால் தான் தோற்கடிக்கப்பட்டேன். ஆனால் நிறைய பேர் உண்மையிலேயே வெகுண்டெழுந்து முன்னாடி இருந்த மாதிரி இல்லாமல் இப்போ கிட்டத்தட்ட எனக்கு 40,000-50,000 வாக்குகள் நான் போட்டியிட்ட இடத்துல விழுந்திருந்தது. அப்போ நான் நினச்சேன், யாருக்காக வந்தோமோ அவர்களாலே நிராகரிக்கப்படுகின்ற வலி இருக்குது பாருங்கள், அது பெரும் வலி. அதுக்கு பிறகாவது பின்வாங்கிடலாம் அப்படின்லாம் என் மனசு சொல்லுச்சு. ஆனால் இதை நான் விட்டுட்டு போயிட்டேன்னு வச்சுங்களேன், நான் உண்மையிலேயே இந்த உப்பு காத்த சுவாசவளாக இருக்கவே முடியாது. என் வாழ்நாள் வரை யார் பேசினாலும் சரி, பேசாவிட்டாலும் சரி, யார் ஏற்றினாலும் சரி, தூற்றினாலும் சரி, இந்த கடல் அன்னைக்கான பாதுகாப்பாக இருந்து சாவேனே ஒழிய விட்டுட்டு போயிடக்கூடாது அப்படின்ற எண்ணம் வந்தது. ஏன்னா இந்த கடலும் கடற்கரையும் கடலாளிக்கே சொந்தம் என்ற வரலாற்று பெரும்பதிவை நாம் பதிவு செய்யணும். ஏன்னா நாமெல்லாம் நீர் தேவதையின் மக்கள், கடல் தாயினுடைய பிள்ளைகள், பாதுகாவலர்கள். அந்த பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கு, அதை செய்து முடிக்கணும். அதில் வெளியில் ஒரு பக்கம் மழை பெய்து கொண்டிருக்கு, நீங்கள்லாம் வீட்டுக்கு போகணும்னு சொன்னாங்க. அதனால் சுருக்கமாக நான் சொல்லி முடிக்கிறேன். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இந்த இடத்தில் சாதியாக மதமாக நின்றால் நாம் வெல்ல முடியாது. நம்ம இனமாக நின்றால் மட்டும்தான் வெல்ல முடியும் என்பதை உணர்ந்து. சென்ற முறை என்ன சொன்னாங்க, நீங்கள் தூத்துக்குடியில் போட்டியிடுங்களா அப்படின்னு என்ன சொன்னாங்க. அப்போ ஒரு அண்ணன் சொன்னார், தூத்துக்குடியிலலாம் போட்டியிடாதீங்கம்மா, இவங்க உங்களை கிறிஸ்துவராக பார்ப்பாங்க, இந்துவாக பார்ப்பாங்க, இஸ்லாமியராக பார்ப்பாங்க, அப்படி ஒரு பார்வை இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் ஒன்றை சொல்கிறேன், நீங்கள் எதுவாக பார்த்தாலும் நான் பரதவ இனத்தின் பிள்ளை என்பதை மட்டும் சொல்லுவேன். ஏன் தெரியுமா? என்னுடைய சாதி சான்றிதழ் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமது தொல்குடி இருக்கு, பேர் பரதவர், நுழையர், நுழைச்சியர், அப்படி பேர் இருக்கு தொல்காப்பியத்தில், மற்ற புறநாற்று நூற்றுகள். ஆனால் என்னோட சாதி சான்றிதழ் என்ன தெரியுமா இருக்கு? உலகத்தில் எந்த மக்களுக்காவது இந்த கொடுமை நடந்திருக்கா? இந்து மீனவர்னு இருக்கு எனக்கு. மீனவர்ங்கிறது தான் இங்கே சாதி அடையாளமே. ஆனால் உண்மையில் சொல்ல போனால் மீன் பிடிப்பவர் மட்டும்தான் மீனவர். வலையர் இருக்காங்க, சங்கு எடுக்கக்கூடிய முக்கூவர் இருக்காங்க, சோழி எடுக்கக்கூடிய சோழியர் இருக்காங்க, சுண்ணாம்புக்காரர்கள் இருக்காங்க, மரைக்காயர்கள் இருக்காங்க, இன்னும் பல்வேறு ஒரு 15-16 சமூகங்கள் கிட்ட, சமூகங்கள்னு சொல்லக்கூடாது, தொழில் சார்ந்தவர்கள் இருக்காங்க. அப்படி யாரையும் விழிப்பதில்லை, யாரையும் சொல்வதில்லை. ஒட்டுமொத்தமாக ஒரு சொல்லாடல் செம்படவர்கள் இருக்காங்க, படகு ஓட்டியவர்கள், அப்படி இன்னும் பல தரப்பு இருக்கிறாங்க, நான் பெயர் மறந்துருக்கலாம். அந்த மாதிரி ஒரு குறிப்புகள் அரசாங்கத்திடம் இல்லை. நான் போய் பழங்குடியின மக்கள் பட்டியலை சேருங்க அப்படின்னா நீங்கள் யார் யார் அப்படின்றத எப்படிங்க நாங்கள் கணக்கெடுக்கிறதுன்னு கேட்குறாங்க.
நாம் இந்த உண்மையிலேயே இந்த மக்களில் ஒரு பரந்துபட்ட மக்களாக நம்ம இருக்கிறோன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, கடலோர மக்களில் இஸ்லாமியர்கள் இருக்காங்க, இஸ்லாம் மார்க்கத்தை தழுவியர்கள் இருக்காங்க, கிறிஸ்துவ மார்க்கத்தை தழுவியர்கள் இருக்காங்க, இந்துக்கள் என்று சொல்லப்பட்ட சைவர்கள், வைணவர்கள் இருக்கிறாங்க. ஆனாலும் எப்படி இந்து விவசாயி என்று சாதி சர்டிஃபிகேட் கொடுப்பது கொடுமையானதோ, அதே போன்றுதான் இந்து மீனவர் என்று சாதி சர்டிஃபிகேட் கொடுப்பதும் கொடுமையானது. உண்மையில் சொல்ல போனால் நாம் அத்துணை பேரும் பரதவர்கள் என்று உங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு கடத்துங்கள். நீங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிறதுனால தான் பிரிவா தெரிகிறோம். பரதவர் என்று சொல்லி பாருங்களே, ஒரு பரந்த கூட்டம் இருக்கும். பரதவர் என்ற பெயருக்கு காரணமே பரந்துபட்டு வாழ்ந்த கூட்டம் என்பதனால் தான் நமக்கு அந்த பெயரே வந்தது. எவ்வளவு சுருங்கிட்டோம் பாருங்க, எவ்வளவு சுருங்கிட்டோம். 2 சென்ட் இடம் 3 சென்ட் இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நாம் கால் வைத்த இடங்கள் எல்லாம், நம் கண் பார்த்த இடங்கள் எல்லாம் கடலோடிக்கு சொந்தமான இடங்கள். நாம் கருவாடு காய போட்ட இடங்கள் எல்லாம் கடலோடிக்கு சொந்தமான இடங்கள். நாம் வாணிபம் செய்த இடங்கள் எல்லாம் கடலோடிக்கு சொந்தமான இடங்கள். எல்லா மன்னர்களும் போற்றப்படுகிறார்கள். ஏன் தெரியுமா? நாடு கடந்து படை நடத்தினார் என்று. நம் இல்லாமல் நாடு எப்படி கடந்திருக்க முடியும்? எப்படி முடியும்? படகை உருவாக்கியது நாம், கலன்களை உருவாக்கியது நாம், கலனை செலுத்தியது நாம், ஒரு பக்கம் காவிரியை திசை திருப்பி அனுப்பியது நாம். இன்றைக்கு எங்கே இருக்கிறோம்? எங்கே இருக்கிறோம்? இன்றைக்கு அவர் பிறந்த நாள் விழாவில் ஒரு சத்தியத்தை மேற்கொள்ளுங்க. தயவு செய்து இனிமேலாவது வரலாற்றை கடத்துங்க. அடுத்த தலைமுறையாவது விழித்துக் கொள்ளட்டும். அவர்களுக்காவது அரசியல் அதிகாரம் பெறட்டும். அதற்கான வேலையை ஒவ்வொருவரும் எடுத்து செய்வோம். இன்றைக்கு கூடி கலைகிற கூட்டமாக நான் இதை பார்க்கல. ஒவ்வொருத்தரும் இதை உள்வாங்கி இருக்க வேண்டும் என்றுதான் நான் சொல்றேன். உங்க பிள்ளை என்ன வேணாலும் படிக்கட்டும், என்ன வேணாலும் படிக்கட்டும். ஆனால் கடலோர மக்களுக்குன்னு சில நுட்பங்கள், அறிவு சார்ந்த தொழில்நுட்பங்கள் இருக்கு பார்த்தீங்களா? அதை தயவு செய்து உங்கள் தலைமுறைக்கு கடத்துங்க. நீங்கள் எனக்கு தெரிஞ்சு நம்ம வீட்டு பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 4வது 5வது படிக்கும்போது எனக்கு நீச்சல் கற்றுக் கொடுங்கன்னு கேட்காது. ஏன் சொல்லுங்க? அவனே ஒத்த மரத்தை எடுத்து போய் கடலில் போய் ஆளை வைப்பான். அலை அடித்து வரும், அதில் அப்படியே சறுக்கு விட்டு விளையாடுவான். ஏன்? தொடக்க காலத்திலிருந்தே பயம் என்பதே அறியாத ஒரு கூட்டமாகத்தான் நாம் வளர்த்திருக்கிறோம். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஒரு ஆழி பேரலை வந்தது, லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவிச்சது. வேற யாராவது இருந்தால் அந்த கடல்ல கால் வைப்பாங்களா? 3வது நாள் அடிச்ச 3வது நாள் போய் வலை போட்டு மீன் பிடிச்சு வந்தா, மீன் இல்லாம நமக்கு சோறு இறங்காதுன்னு. அப்படி ஒரு கூட்டம், உயிருக்கு பயப்படாத கூட்டம், பயங்கொள்ளாத கூட்டம் இன்றைக்கு ஓரமாக சுருங்கி விட்டது. ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகார பலம் வேண்டும் நமக்கு. அதுக்கு யார் வேண்டுமானாலும் தலைமை எடுத்துக்கொள்ளுங்க, யார் வேண்டுமானாலும் வரலாற்றை பதிவு செய்து கொள்ளுங்க. இவ்வளோ பெரிய மண்ணை வரலாற்றில் பதிவே இல்லாமல் போயிடுச்சு இல்லை? போராடி இருப்பார், இந்திய சுதந்திர போராட்டத்துக்கான விதையாக இருந்திருக்காரு. இவ்வளவு பிரச்சனைகள் நடந்த போதும் கூட இத்தனை ஆண்டுகள் கழித்து பாடப்புத்தகத்தில் இருக்காரா? சொல்லப்பட்டிருக்காரா? பேசப்பட்டிருக்காரா? இல்லை இல்லை. நீங்கள் இதை இந்த கலித்தொகை புத்தகத்திலே பாருங்களேன், நெய்தல் களி எழுதின ஆசிரியர்களுடைய அந்த எழுதினது மட்டும் கொஞ்சம் தான் கிடச்சிருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு சங்க இலக்கியங்கள்லையும் நெய்தல் திணை சார்ந்து எழுதிய ஆசிரியர்களாக இருக்கட்டும், பாடல்களாக இருக்கட்டும் ரொம்ப குறைவு. காரணம் என்ன? ஆட்கள் இல்லையா? இருந்தார்கள். ராவணன் இசைச்ச பறை என்ன தெரியுமா? இசைச்ச யாழ் என்ன தெரியுமா? செங்கோட்டியாழ். அதில் தான் அவர் கைதேர்ந்தவர் ராவணன். இந்த செங்கோட்டியாழ் என்கிற யாழ் யாருடைய யாழ் தெரியுமா? நெய்தல் குடிகளுடைய யாழ் இசை கருவி. ஒரு கடல் சூழியலாக இருந்த மன்னர் அவர் யாராக இருப்பார்? பரணியாள், செங்கோட்டியாள் என்று யாழ் இசைக்கப்பட்டது இங்கு. நமக்கான மலர் இருந்தது இங்கு, நமக்கான நடனம் இருந்தது இங்கு, நமக்கான கலை இருந்தது இங்கு, நமக்கான பண்பாடு வளர்ந்தது இங்கு. இப்ப எல்லாம் எங்க போச்சு? எங்க போச்சு? எப்படி மீட்டு உருவாக்கம் செய்ய போகிறோம்? உண்மையிலேயே ஒரு அரசியல் அதிகாரம் இருந்திருந்தால் இந்த மன்னனுக்கான வரலாற்று குறிப்பு பாட புத்தகத்தில் இடம்பெற்றிருக்குமா இல்லையா? இல்லாமல் போனதுக்கான காரணம் என்ன? அப்படியுமே சில பேர் அரசியலில் போனாலும் அது என்னமோ தெரியல, அந்த டைமே மாறி சுயநலம் ஆகி அவர்களுக்கான அரசியலை தேவையை பார்த்து கொள்கிறார்கள்.
இங்கே எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை தான், எம் மூலமாக தான் நடந்ததாக இருக்கணும், நான் தான் இங்கே தலைவராக இருக்கணும். இப்படித்தான் இந்த மக்கள் மொத்தமும் அடிமையாக்கப்பட்டோம். நாம் அடுத்தவர்களிடம் விட்டுக் கொடுக்க தயாராக இருந்தோம், நம் மக்களிடம் விட்டுக் கொடுக்க நாம் ஒரு பொழுதும் தயாராகவே இல்லை. அதுதான் தோல்விக்கான காரணம். அதுதான் தோல்விக்கான காரணம். என்ன பழி வேண்டுமானாலும் என் மீது போடுங்கள், ஆனால் இந்த இனத்திற்கான விடுதலைக்காவது ஒரு அடியாவது எடுத்து வையுங்கள். அவ்வளவுதான் நீங்க, அவ்வளவுதான் இங்கே. சிவாஜி ஒரு பாடல் பாடியிருப்பார், அது கண்ணதாசனுடைய பாட்டுன்னு நினைக்கிறேன். அவர் சொல்லுவார், நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன் அப்படின்னு. இன்னும் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன். அவ்வளவுதாங்க வாழ்க்கை, அவ்வளவுதான் வாழ்க்கை. எவ்வளவு துன்பம் தந்தாலும் எவன் ஒருவன் நன்மை செய்ய தயாராக இருக்கிறானோ அவனுடைய வரலாறு இது போன்ற பல்வேறு காலம் தொட்டாலும் நின்று பேசப்படும். அதற்கான உதாரணம் தான் இவர். இவர் போன்று பேசப்படுபவர் தான் நமது தாத்தா சிங்காரவேலர் அவர்கள். இதை உணர்ந்து கொள்ளணும். இந்த நாள் நம்மளை பாராட்டாமல் போகலாம். இந்த 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 குறிப்பிட்ட இந்த ஒரு ஜெனரேஷன், இந்த காலம் நம்மளை தூத்தி விட்டும் போகலாம். ஆனால் நாம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு, நாம் வாழ்ந்த நிலத்திற்கு நாம் நன்றி உணர்வோடு செய்ய வேண்டிய காரியங்களை செய்துவிட்டு போயிடணும். வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள், அவருக்கு யாராச்சும் பாராட்டுவாங்க, நமக்கு செலவைப்பாங்க, நம்மளை பாட புத்தகத்தில் எழுதுவாங்க, நம்ம பேசுவாங்க அப்படின்னா தன் சொந்த அவ்வளவு சொத்துக்களை விற்று மானத்தை காப்பாற்றுவதற்காக கப்பல் ஓட்டினார்? இல்லை. நீங்கள் பேசுங்க, பேசாமல் போங்க. எல்லோருக்கும் அதிகபட்சமாக ஒரு 20 சுதந்திர போராட்ட வீரர்களை தெரியுமா? அவ்வளோதானே தெரியும். அதிகபட்சம் 30 பேர், 50 பேர். ஆனால் லட்சக்கணக்கான பேர் தன் உயிரை ஈகம் பண்ணியிருக்கிறாங்க இந்த மண்ணினுடைய விடுதலைக்காக. அவர்கள் பேசப்படவே இல்லை, அவர்கள் வரலாற்று குறிப்பு இடம்பெறவில்லை. ஆனாலும் அவர்கள் கடமையை செய்து விட்டார்கள். அந்த கடமையை செய்தோம் என்ற நிறைவு தான் மனிதனுடைய வாழ்க்கை. அது நமக்கு கூடுதலாக இருக்கணும். ஏன்? நாம் ஒவ்வொரு நாளும் இந்த உவர்காற்றை சுவாசித்து சுவாசித்து இந்த கடல் அலையை ரசித்து ரசித்து வாழ்கின்ற ஒரு இயற்கை கூட்டம். நமக்கு இன்னும் கூடுதல் பொறுப்பும் கடமையும் இருக்கு. எப்படி மலைவாழ் மக்கள் தங்கள் மலைகளை காப்பாற்ற வேண்டும் என்று பழங்குடியின மக்கள் பாதுகாப்பு சட்டத்தை உருவாக்கி இன்றைக்கு தங்களுக்கான ஒரு பாதுகாப்பை நிலைநிறுத்தி இருக்கிறார்களோ, அதே போன்று நமக்கான பாதுகாப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்றால் நாமளும் இந்த நாட்டினுடைய தொல்குடிகள் என்று அறிவிக்க வேண்டும். ஒரு காக்கா குருவியை சுட்டா கூட கேட்பதற்கு சட்டம் இருக்குங்க. ஆனால் கடலோடைய சுட்டா கேட்பதற்கு எந்த சட்டம் இருக்கிறது? நீங்கள் நிம்மதியாக தொழில் பண்ண முடியுமா? இந்த மாநிலத்தோட போனால் இது எங்கள் கடல் இல்லை, அங்கே போனால் அது எங்கள் நாட்டோட இல்லை, இங்கே போனால் இந்த மாநிலத்தோட இல்லை. எங்கே தான் போய் மீன் பிடிக்கிறது? தமிழ்நாட்டு மக்களுக்கான மீன்பிடி உரிமம் எங்கே இருக்கிறது? அதனால் ஒட்டுமொத்தமாக ஒன்று திரண்டு நில்லுங்க. ஒற்றுமை மட்டும்தான் பலம். ஏற்ற இறக்கங்களை விட்டொழிங்க. மனசுல இருந்த அழுக்குகளை, குப்பைகளை தூக்கி தூர எறிங்க. இங்கே எனக்கு பங்கு தந்தையெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க சொல்லாத ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிட போகிறதில்ல. ஆனால் எனக்கு ஒரு உரிமையும் கடமையும் இருக்குது. நான் ஒருத்தையாக கத்தி சாகிறேனேன்னு பல நேரம் நினச்சிருக்கேன். இப்போ ஒரு பக்கம் அண்ணா, அந்த பக்கம் தயாளன் அண்ணா கத்துறாங்க, இந்த பக்கம் உள்ளவங்க எங்கள் ஒவ்வொரு மாவட்டமாக பேசுகிறோம். நான் தயாளன்ட்டு ஒன்று சொன்னேன். அண்ணா என்னை அழைக்கும் போதே சொன்னேன், எல்லார் மக்களையும் ஒன்று கூட்டுவதற்கு முன்பு இந்த அமைப்புகளை ஒன்று கூட்டுங்கள். அவர்கள்ட்ட உட்கார்ந்து நம்ம முதல்ல பேசுவோம். அவர்கிட்டையுமே அடுத்த வார்த்தை சொன்னேன், யார் வேண்டுமானாலும் தங்கள் தலைவர் என்று பறைசாற்றிக் கொள்ளுங்கள், ஆனால் செய்கின்ற வேலையை செய்து முடியுங்கள். ஏனென்றால் நமக்கு கால அவகாசம் இல்லை. என் பிள்ளை இனிமேல் போராடக்கூடாது, என் பேரன் இனிமேல் போராடக்கூடாது. போராட்டம் என்பது கடலோடு மட்டும்தான் இருக்க வேண்டுமே தவிர கரையில் இருக்கவே கூடாது என்கிற நிலையை உருவாக்கணும். அதுக்கு எல்லாரும் ஒன்று திரண்டு வாருங்கள். நான் முதல்ல ஒரு கூட்டம் காரைக்காலில் பேசும்போது கடலோர மக்களை ஒருங்கிணைப்பது குதிரை கொம்பு என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கிறது. விதையாக இந்த கூட்டம் ஒன்று சேர்ந்து வாருங்கள். நிச்சயமாக இந்த நிலத்திற்கான அரசியலை நாம் உருவாக்குவோம். நீங்கள் எல்லோரும் துணை நின்று, நானும் உங்களோடு துணை நின்று, நீங்களும் எங்களோடு துணை நின்றால் வரலாற்று பெரும் சிறப்பை வங்கக்கடலுடைய சொந்தக்கார பிள்ளைகள் நாங்கள் உருவாக்கினோம் என்ற ஒரு நிலையை உருவாக்க முடியும்.
அறிவார்ந்தவர்கள், அன்பிற் சிறந்தவர்கள். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து உண்மையிலேயே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பெரும் காரியத்தை செய்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் எனது தலைதாழ்ந்த வணக்கத்தை உரித்தாக்குறேன். ஏன்னா அகதியாக்கப்பட்ட ஒரு இனம் நாம் யாரையும் அடிமைப்படுத்த தேவையும் இல்லை, அடிமையாக இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை என்பதை உணர்ந்த கூட்டமாக இங்கிருந்து ஒரு மனநிறைவோடு நான் விடைபெறுகிறேன். எனக்கு முன்னால் வந்தவங்க ஒரு அண்ணன் சொன்னார், ஒரு சிங்கம் வந்திருக்கிறது பேசுவதற்கு. இல்லைண்ணா, புலி வந்திருக்கிறது என்று சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். சரி சரி.